இந்திய வாக்காளர்களுக்கு புதியதொரு ஆபத்து ஒன்று வந்திருக்கு. அதைத்தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். எல்லா வங்கிகளுக்குமே புதியதொரு சிக்கல். டெக்னாலஜி வளர வளர புதிதான ப்ராப்ளம் நம்ம சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை பாதுகாக்கிறதுக்கே தேவைப்படுது. இதில் எதுக்கு அஜித்தும் ஷாலினியெலாம் வராங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு முக்கியமான நாள், அது தொடர்பான சில விவரங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் தாண்டி தபால் ஓட்டுகளில் ஆரம்பித்து மின் மீட்டரில் ரீடிங் எடுக்கக்கூடிய பஞ்சாயத்து வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த மாதத்தில் ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்குது. அது எல்லாத்தையுமே இப்போது ஒரு 10 நிமிடத்தில் டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. உங்கள் வீட்டு பிரச்சனையும் என் வீட்டு பிரச்சனையும். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் வழியாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. நீங்களும் மீடியா துறையில் சாதிக்க ஏகப்பட்ட படிப்புகள் உள்ளன. வாருங்கள் இளைஞர்களே, கல்வி பயில. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் அவைலபிள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. தொடர்புக்கு 94493594. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. மேற்கு வங்காளத்தில் 92% வாக்கு பதிவாயிருக்கு. இத்தனைக்கும் முதற்கட்ட தேர்தல் தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த கட்ட தேர்தல் 29ஆம் தேதி தான், 2ஆம் கட்ட தேர்தல். அப்போது இதிலேயே ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை மேற்கு வங்கம் சந்திச்சாங்க. எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த படிவம் தான் பிரச்சனையா அப்படிங்கிற கேள்வி. ஏன் அதிகமான அளவில் வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கு, ஆனால் வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது 37 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குங்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே தன்னுடைய ஓட்டு பறிபோயிருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய புகார். சதவீதம் அதிகமாகிருக்கு அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் பெயர் பட்டியலில் வாக்காளர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருப்பது தான் இங்கே சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஒருபுறம் இது பாஜகவுக்கு சாதகமாக போய் முடியும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு நபர் மமதா பானர்ஜி இந்த மக்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்திருப்பது திரிணாமுல் காங்கிரஸுக்கு சாதகமான ஒரு நடவடிக்கையே அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட்சி மாற்றம் சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியாக பாஜகவினர் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு மமதா பானர்ஜி சொல்லிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, பாஜக வேட்பாளர்களை சின்ன சின்ன கிராமங்களில் கூட மேற்கு வங்கத்தில் துரத்தி அடித்த நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு தான் இருந்தது. மின்சார கண்ணா அப்படின்னு ஒரு படம், அதில் விஜய் தான் நடிச்சிருப்பார். அவர் என்ன பண்ணுவார், சைக்கிளில் அப்படியே ட்ராவல் பண்ணி போலீஸ்காரங்கள்ட்டேருந்து தப்பிச்சு போகும்போது திடுதுப்புன்னு ஒரு கல்லில் முட்டி ட்ரெயின் அப்படியே கிராஸ் பண்ணுவார், மேலே பறப்பார். பறந்துக்கிட்டு இருக்கும்போது புறாக்கள் அப்படியே ட்ராவல் ஆகி போகும். டப்புன்னு பார்த்திங்கன்னா மணி அடிப்பார். புறாவுக்கே பெல் அடித்தவர் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் ஒரு டயலாக் வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு இயற்கையை நேசித்த ஒரு மனுஷனை இப்படி ஆக்கிவிட்டீங்களேப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இப்போது இந்த இருக்குல்ல புறா, அந்த புறா வெள்ளை கலரில் இருக்கும், உங்களுக்கே தெரியும். இப்போ என்னென்னா அதில் தாவேக்காவினுடைய கொடியை அடித்து வச்சுருக்காங்க சிறகுகளில். இதனால் அந்த புறாவுக்கு கெமிக்கல்லாம் அதில் கலந்துருக்கும்ல கண்டிப்பாக, அப்போ அதுக்கு பாதிப்பு ஏற்படும். ரெண்டாவது, அதை எதுக்கு கட்சி மீட்டிங்களெல்லாம் வச்சு அசிங்கப்படுத்துறீங்க புறாவை அப்படின்னு சொல்லி இப்போ பீட்டா அமைப்பு வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வந்திருக்காங்க விஜய்கிட்ட. விஜய்க்கு ஒரு லெட்ரு ஒன்று போயிருக்கு. நீங்கள் செய்தது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இழைக்கக்கூடிய துரோகம் அப்படிங்கிற விஷயத்தை மையப்படுத்தி எழுதியிருக்காங்க. பீட்டா அமைப்பு இப்படியாவது வெளியில் வந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. விஜய்க்கு எப்படியாவது ப்ராப்ளத்தை உருவாக்கிடணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி விஜய் ஜெயிப்பாரா தோப்பாரா? திமுக ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப அடிப்படையான காரணம் எது அப்படின்னு கேட்டால், காலையில் இப்போ 8 மணிக்கு ஓட்டு எண்ணுறாங்க, மே மாதம் 4ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன். அதில் தபால் ஓட்டுகளில் தான் முதல்ல எண்ணுவாங்க. அதில் எப்பயுமே டிஎம்கே தான் லீடிங்கில் இருக்கும். காரணம் என்னென்னா, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே டிஎம்கேவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற அந்த பொதுவான கான்செப்ட், அது உண்மையும் கூட. ஆனால் இந்த முறை தபால் ஓட்டுகள் சரியாக பதிவாகவில்லை அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக சென்னையில் மட்டும் மொத்தம் 16 சட்டமன்ற தொகுதியில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போலீஸார் மேக்ஸிமம் ஏடிஎம்கேக்கு சாதகமாக ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு பொதுவான பார்வை இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த 3 டிபார்ட்மெண்ட் சைடில் இருந்தும் 52,047 பேர் தபால் ஓட்டுகள் அவங்களுக்கு இருக்குது. இதில் 19,600 பேர் தபால் ஓட்டை போடலை அப்படிங்கிற பகீர் ரிப்போர்ட் வெளியாகிருக்கு.
இது டிஎம்கேவுக்கு ரொம்ப பெரிய அளவில் நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே நடந்திருக்கக்கூடிய விஷயம். சென்னையில் மட்டுமே இப்படின்னா ரூரல் ஏரியாவில் எந்த அளவுக்கு தபால் ஓட்டுகள் மிஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க டிஎம்கே. திருச்சிக்கு பக்கத்தில் பெரம்பலூர் அப்படின்னு ஒரு ஊர், அதில் 550 அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்து. இந்த 550 அப்படிங்கிறது மணியை குறிக்குது. சரியா? எலெக்ஷன் டேட்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கேட்டை பூட்டிடுவாங்க. ஆனால் சென்னையில் இருந்து வெகு தொலைவில் இருந்து தன்னுடைய ஊருக்கு போய் ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க கேட்டை மூடினதுக்கு பிறகு உள்ளே போயிருக்காங்க. ஆனால் கேட்டுக்கு வெளியில் ஓட்டு போட முடியாமல் தவிச்ச மக்கள் எல்லாருமே நாங்கள் 5:50க்கு உள்ளே வந்துட்டோம் பூத் ஸ்லிப் வச்சுட்டு. அப்படி இருந்தும் அதிகாரிகள் வேகமாக பணியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக எங்களுக்கான உரிமையை மறுக்கிறாங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோம்ல, அப்புறம் எதுக்கு 6 மணின்னு ஏன் டைம் வச்சுருக்கீங்க? சாயங்காலம் 6 மணினா 5:59 வரைக்கும் உள்ளே விடத்தானே ஆகணும். பூத் ஸ்லிப்லாம் கையில் வச்சுருந்தாலும் எங்களை ஓட்டு போட அனுமதிக்காது ஏன் அப்படின்னு தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற முடியாத ஏகப்பட்ட மக்கள் அங்கே தேர்தல் ஆணையத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட சண்டை போட்ட காட்சிகளை சேட்டலைட் சேனல்கள் செய்திகளாக பதிவு செஞ்சுருக்காங்க. எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, சரி கிளம்ப வேண்டியதே அப்படின்னு இப்போது ஹூக்ளி ஆற்றங்கரை பக்கத்தில் மேற்கு வங்கத்தில் பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சுட்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படியே ஒரு கேமரா ஒன்று எடுத்துக்கிட்டார் கையில். படகுல அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறாரு. நதிக்கரை ஓரமாக அவர் போட்டில் அப்படியே போகக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. இந்த இருக்கார்ல, சூப்பராக உட்காந்துருக்காருல, இவர் மட்டும் தனியாக இல்லைங்க, இவர் கூட ஒரு போட்டை ஓட்டுறவர் ஒருத்தர் பக்கத்தில் தான் இருக்கார். அவருக்கு 77 வயசு. சரியா? ஆனால் அவரோட பயணித்த நிமிடங்களை அந்த படகோட்டி ரொம்ப அழகாக என்னோட மோடி பேசினார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்லாம் பதிவு செஞ்சுருந்தார். இந்த பக்கம் அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் எலெக்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, கொடைக்கானலுக்கு போகிறேன் டாட்டா அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டார். அப்பாவே போயிட்டார், பையன் அப்புறம் என்ன, அவர் மட்டும் என்ன சும்மாவா? அவர் குடும்பத்தோடு கிளம்பி உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய மனைவி மகளோடு சேர்ந்து துபாய்க்கு போயிட்டார். துபாய்க்கு இவருக்கு ஏற்கனவே 7ஆம் கட்ட பொருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் துபாய்க்கு மனைவியோடு போயிருக்காரு அப்படிங்கிற செய்தியை மட்டும் இப்போ பதிவு செய்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கெல்லாம் புதிதாக ஆபத்து ஒன்று வந்திருக்கு அப்படின்னு நிதியமைச்சர் அந்த ஆபத்து வருவதை தடுப்பதற்காகவே ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட வங்கி ஊழியர்கள்லாம் வைத்திருக்கக்கூடிய புகார் என்ன அப்படின்னா, கிளாட் மித்தோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு பிரச்சனையாக மாறி நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீட்டிங்கை போடுங்க அப்படின்னு சொல்லி பேசி அதில் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், அமெரிக்காவினுடைய ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கிளாட் மித்தோஸ் அப்படிங்கிற அந்த ஏஐ வேகமாக ஹேக் ஆக முடியும், ஹேக்கிங் ப்ராசஸ் வேகமாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. இதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே பெரிய அளவிலான பாதிப்பு இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது உள்ளே வந்துடக்கூடாது, நம்முடைய சைபர் செக்யூரிட்டியை ஜாஸ்தி பண்ணுங்க அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் பேங்க்ஸு, அதற்கு பிறகு கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ அதிரடியான அறிக்கைகள் அந்த மேனேஜருக்கு பறந்துருக்கு. ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. பேடிஎம் அப்படிங்கிற பேங்க்கு இனிமேல் செயல்படாது இந்தியாவில் அப்படிங்கிறது தான் அந்த உத்தரவு. அப்போது நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோமே அதில் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் ஆர்பிஐனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் சில விஷயங்களை மையப்படுத்தியிருக்காங்க. அதாவது இந்த பேடிஎம் வழியாக நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது விதிமீறல் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த புகார். பொதுமக்களிடமிருந்து ஏகப்பட்ட புகார்கள் பெறப்பட்டதன் அடிப்படையில் இப்போது ஒரு முக்கியமான ஒரு முடிவுக்கு ஆர்பிஐ வந்திருக்காங்க. பேடிஎம் பேங்க்கு எல்லாத்தையுமே மூட போகிறோம் அப்படின்னு. அது இன்றைக்கி தேதியில் இருந்து அது அமலுக்கு வருது அப்படிங்கிற செய்தி. இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது பேடிஎம் நிறுவனங்கள். இன்றைக்கி அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதன் மூலிமா டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன், எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் பேடிஎம்மில் ரூபாய் இருக்குது, அவங்க வச்சுருக்காங்க. அதை மக்களுக்கு கரெக்டான முறையில் அவங்க சேவையாக இன்றைக்கி ஒரு நாள் ஆற்றிடுவாங்க. அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சட்ட போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான முயற்சியில் ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. சாமி கும்பிட போன இடத்துல என்ன உங்களுக்கு இந்த மாதிரியான வேலை? அதுவும் ஹெலிகாப்டரை கோயிலோட வாசலில் அப்படி பறக்க விட்டுருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா? பரமா இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் சபரிமலை கோயிலில் சம்பவம் பண்ணியிருக்காங்க கேரளாவினுடைய கடற்படையை சேர்ந்த நபர்கள். சரி, இது தொடர்பாக அந்த மாநிலத்தினுடைய ஏடிஜிபி ஸ்ரீன்ஜித் அவர் ஒரு அறிக்கை ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கார். அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்,
நிலக்கல் வரை மட்டும்தான் ட்ரோன்களே பறக்கிறதுக்கு அனுமதி. அது மட்டும் இல்லை, ஹெலிகாப்டரும் வந்து நிலக்கல் வரைக்கும் தான் வரும். அதற்கு பிறகு எல்லாருமே நடந்து தான் போகணும், இல்லை காரில் போகலாம். சபரிமலை கோயிலுக்குள்ளே ட்ரோன்கள் பறக்கிறதுக்கே அனுமதி கிடையாது உள்ளுக்குள்ளே, சரியா? அப்படி இருக்கும்போது ஹெலிகாப்டரெல்லாம் உள்ளே விட்டு வெளியில் எடுத்து கொண்டு போயிருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை செஞ்சது யாருன்னா கடற்படையினுடைய ஹெலிகாப்டர். அதுவும் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லைங்க, 4 தடவை எதேச்சியாக நடந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் 4 முறை எப்படி எதேச்சியாக நடக்கும்? சிக்னல் ப்ராப்ளம்னால அது அப்படி வந்துருச்சு அப்படின்னா 4 முறையுமா உங்களுக்கு அதே இடத்துலையே வந்து சுற்றி வருவீங்க. அதுவும் கொஞ்சம் ஹைட்டாக பறக்கலாம்ல, கரெக்டாக வந்து தாழ்வான ஒரு இடத்துல வந்து கோயிலுக்கு உள்ளே புகுந்து வெளியில் போகிற மாதிரியான ஒரு ஷாட்லாம் பதிவாயிருக்கு. இதை பார்த்து அந்த அரசு வந்து கொந்தளிச்சிருக்காங்க. ஸோ சபரிமலையில் ஹெலிகாப்டர் பறந்த விவகாரம் ஒட்டுமொத்த கேரள மக்களையுமே ஷாக் ஆக்கியிருக்கு. ஏதோ ஒன்று புதுசாக ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்கங்கிறது மட்டும் புரியுது. அஜித்துக்கும் ஷாலினிக்கும் திருமண நாள் கொண்டாட்டம் இன்றைக்கி அப்படியே சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அமர்க்களம் படத்தை இயக்குனர் சரண் அவர் திடுதுப்புன்னு ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கார். அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் பசுமையான நினைவுகளை நினைவு கூர்ந்திருக்கார். அஜித்தும் ஷாலினியும் அந்த காதல் மலர்ந்ததே இந்த அமர்க்களம் படத்தில் தான். அதுவும் சில சீன்ஸ்லாம் நாங்கள் வச்சுருப்போம். அதில் 1 இல்லை 2 சீனு அது ரியலாகவே வந்து அஜித்தும் ஷாலினியும் லவ் பண்ண சீன் தான் அது. அதில் நிஜமாகவே அமர்க்களம் படத்தில் ரவுடி அஜித்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு சாக்லேட் பாய் அஜித் வந்து சாதாரண ஒரு மனுஷன் இன்னொரு பொண்ணுகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது திருட்டுத்தனமாக எடுத்த வீடியோ அது. நான் அதை எடுத்ததுக்கு பிறகு அதை அப்படியே காமிச்சேன் அவங்க 2 பேர்ட்டையும். அவங்க ஓகே சொன்னதுனால அந்த காட்சியை அப்படியே படத்தில் வச்சேன். ஸோ இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் அமர்க்களம் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த காட்சி மட்டும் சற்று வித்தியாசப்படும். அது நான் ஓகே சொல்லி டேக் ஆனது கிடையாது. அது 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய இயல்பான லவ்வை நீங்கள் அமர்க்களம் படத்தில் மறுபடியும் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஷாலினி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தனக்கு வரக்கூடிய புருஷன் எந்த அளவுக்கு முக்கியமானவன் அப்படிங்கிறது அப்படி அந்த மாதிரியான டைலாக்ஸ்லாம் வந்து அவங்களே வந்து எழுதி அதை என்கிட்ட காமிச்சாங்க. அதை நான் ஓகே பண்ணி ஒரு ஷாட்டில் வச்சுருப்போம். ஸோ அந்த அளவிற்கு வந்து இந்த இடத்துல வந்து அந்த முதல் காதல் அப்படிங்கிறத இவங்க 2 பேரும் அந்த இடத்துல பதிவு செஞ்சதை அமர்க்கள படத்தில் காட்சிகளாகவே வச்சுருக்கோம் அப்படின்னு ரொம்ப பழைய நினைவுகளை அப்படியே பகிர்ந்துக்கிட்டார் சரண் அவர்கள். ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், உங்கள் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு. அது என்ன அப்படின்னா மின்சார பிரச்சனை தான். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் யார் வீட்லேயும் மின் தட்டுப்பாடு இருக்காது. எலெக்ஷனுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கோடை காலத்தில் மின் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்படுவது இயற்கை அப்படிம்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே சராசரியாக ஒரு மாதத்துக்கான தமிழகத்தினுடைய மின்சார தேவைங்கிறது 16,000 மெகாவாட்டு. ஆனால் மே மாதத்தில் அதனுடைய தேவை 21,000 மெகாவாட்டாக மாறிடுமா. ஏன்னா அதிகமான அளவில் ஃபேனை யூஸ் பண்ணுவோம், ஏசி யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துவோம். அப்போ இயற்கையாகவே நமக்கான மின்சார கட்டணமும் ஜாஸ்தியாகத்தான் செய்யுங்கிறது இயற்கையானது. ஆனால் இந்த மின்சார ஊழியர்கள் அவங்க பார்க்கக்கூடிய வேலை அதிகமாக இருக்குங்கிறதுனால கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் கவர்மெண்ட்டில் எடுத்துடுறாங்க. இந்த கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தான் ஒவ்வொரு வீடுகள்லையும் கமர்ஷியல் பிளேஸ்லையும் போய் ரீடிங் எடுக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. ஒரு மாதத்தில் கடைசியாக அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய டேட்டுங்கிறது ஒரு 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே 2 மாதத்துக்கு ஒரு தடவை ரீடிங் எடுத்து கொடுத்துருங்கிறது உத்தரவு. ஆனால் ஒரு ஊழியர் கூட சரியாக அந்த வேலையை செய்கிறது கிடையாது கான்ட்ராக்ட் ஸ்டாஃபு. இது சம்மந்தமாக ஏகப்பட்ட புகார்கள் வந்து சிஎம் செல்லுக்கே போயிருக்கு. ஆனால் அதை பற்றிய எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் இந்த கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்கள் எல்லாமே எப்படி சொல்கிறது, வாங்கின சம்பளத்துக்கு லாயக்கற்ற நபர்களாக, மக்களை ஏமாற்றக்கூடிய நபர்களாக தொடர்ச்சியாக இந்த அரசினுடைய மரியாதைக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் திருட்டுத்தனமான வேலையை செஞ்சுக்கிட்டு ஊதாரித்தனமாக தெருவில் சுற்றிக்கிட்டு அவங்க இப்போது ரீடிங்கே எடுக்காமல் இருக்காங்க. தொடர்ச்சியாக மக்களுக்கு இருக்கக்கூடிய சிரமத்தில் 2 மாதம் எடுக்கக்கூடிய ரீடிங்கை 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே கூட எடுக்காமல் 21ஆம் தேதி 22ஆம் தேதி வாக்கில் எடுத்தால் மக்களுக்கு அதிகமான அளவில் காசு போகுமா? இதுதான் அந்த கான்ட்ராக்ட் ஸ்டாஃபால் வரக்கூடிய பிரச்சனை. அரசு நல்ல அரசு தான், ஆனால் ஊழியர்கள் மோசமானவங்களாக இருக்காங்க. அவங்க எல்லாரையும் ப்ரைவேட்டில் எடுத்ததுனால தானே இந்த பிரச்சனை அப்படிங்கிறத மக்கள் இப்போது பெரிதுபடுத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வர்றவங்களும் மரியாதையும் கொடுக்கறது கிடையாது.
ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒவ்வொரு கமர்ஷியல் பிளேஸ்லையுமே இவங்களால் வரக்கூடிய தொல்லைங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. கேட்டால் நாங்கள் கான்ட்ராக்ட் ஸ்டாஃப், நாங்கள் அப்படித்தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான வெட்டித்தனமான நபர்களை வெட்டியான் வேலை பார்க்க வைக்கலாம், வேலைக்கு அமர்த்துவதுங்கிறது ஏற்புடையதல்ல. இது அரசுக்கு ஒரு விழிப்புணர்வாக இந்த செய்தியும் நம்ம பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் வழியாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. நீங்களும் மீடியா துறையில் சாதிக்க ஏகப்பட்ட படிப்புகள் உள்ளன. வாருங்கள் இளைஞர்களே, கல்வி பயில. தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் அவைலபிள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. தொடர்புக்கு 94493594. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.